இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட தௌஹீதுல ஈமான்ல உயர்ந்தவங்க யாரு? ஒரு நாள் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்க இப்ராஹிம், இந்த மௌத்தா போனவங்கள எப்படி எழுப்புங்க? நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தா முடிச்சுட்டு போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்க போய் நின்று கேட்கணும், எப்படி மௌத்தானவங்களை எழுப்புவார்? அல்லாஹ் சொல்லுவார், நீ முதல்ல மௌத்தா, அப்ப எழுப்புறத நான் காமிக்கிறேன். போலமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, மரணித்தவர்களை எப்படி நீ எழுப்புவாய் அல்லாஹ்? இது யாருடைய கேள்வி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்வி. அல்லாஹ்வும் பதில் தான் சொல்லணும். அல்லாஹ் திருப்பி கேள்வி கேட்கிறான், நம்பவில்லையா இப்ராஹிம்? கால அவலம் தூமி, நான் எழுப்புவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? உடனே அவர் திரும்ப, நம்பிக்கையில இருக்கல்ல, நம்பித்தானே ஆகணும், ஆனா பார்த்துட்டேனா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ் நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ ஒரு தடவை எனக்கு காமிச்சேனா இன்னும் கொஞ்சம் திருப்தியாகும். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, 4 விதமான பறவைகளை குடி, அரு 4 மலையில கொண்டு போய் வை, வச்சுட்டு கூப்பிடு, வருதான்னு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 வித பறவைகள் பிடித்தார்கள், அறுத்தார்கள், எல்லாத்தையும் பிரிச்சு வச்சாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அழைத்த போது கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டி தந்தான். எங்கு இறந்தாலும், எப்படி இறந்தாலும், செதந்து போனாலும், மண்ணோடு மண்ணாகி மக்கி போனாலும், நெருப்பில் கரிந்தாலும், நீரில் மூழ்கி அழிந்தாலும், கியாமத் நாளில் மரணித்த அத்தனை பேரையும் எழுப்புவேன். எப்படி? எல்லாம் வெட்டி மிக்சிங் பண்ணி, குடல் தனியா, குந்தாணி தனியா, தலை தனியா, கால தனியா, காற்றில் பறந்து வந்து 4 பறவைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் உயிரோடு ஒன்று சேர்ந்து எழுந்து நின்றது. இந்த காட்சியை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மறுமையில் அல்லாஹ் எழுப்புவதை உறுதியாக நம்பினார். பார்வை ரொம்ப மோசமானது. பெருமானார் சொல்லுவாங்க, விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு. நாங்க எது பார்வை சும்மா காமம் மட்டும் இல்லங்க. பெருமானார் சொல்றாங்க, லுன்னுல் முஃமினீன ஹுஸ்னா, எந்த மூமினை பார்த்தாலும் நல்லவன் நினை. எந்த மூமினை பார்த்தாலும் யாருங்க அப்படி நினைக்கிறது? ஒரு ஆளை பார்த்த உடனே இப்படி போட்டுருவானோ, ஆளு பயங்கரமான ஆளு மாதிரி தெரியுது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்மளை பத்தியே தெரியாது. கரெக்டா? இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. மாஷா அல்லாஹ், ஏதோ ஒரு வெளியூருக்காரு, தொழுகையாளி மாதிரி இருக்கிறாரு, மூமினா இருக்கிறாரு, அவரு கரெக்டா வந்து சலாத் சொல்றாரு, நம்மள்ட்டே